This video is sponsored by SBO Digital Marketing School of Business Organization. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் பேஸ்டான பார்ட் டைம் ஜாப் தான். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ஸான டைம்லையும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் கண்டென்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ சில்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ். செல் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறேன் வாய்ஸ், இந்த வாய்ஸை அதால் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி இந்த வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அதால் கொடுக்க முடியும், ஜஸ்ட் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் ஃபுல்லாமே ஃப்ரீ தான் கைஸ். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அங்கங்கே ஆட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏஐ வச்சு நாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துலையும் கன்ஃபார்மாக நாய்ஸ் வரும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ போய் எப்படி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்ற எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி டைப் பிடிச்சிக்கங்க. எக்ஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஓகே, டைப் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆர் எக்ஸ் ரெக்கார்டர்னு 4.7 வியூஸ். கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், 70 லட்சம் ரிவ்யூஸ் இருக்குது. 10 கோடி பேர் டவுன்லோட் பண்ணி இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், இந்த எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் ஓப்பன் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் கைஸ். நான் இப்போ வந்து இதில் ஓப்பன் கிளிக் பண்ணி ஓப்பன் உள்ள போய்க்கிறேன். ஓகே, இப்படி தான் கைஸ் இதோட இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோனா இந்த ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி கட்டுது. ஃபோட்டோஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை எடிட் பண்ணிக்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடிட் வீடியோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணதை உங்களால் எடிட் பண்ணிக்கவும் முடியும் கைஸ். ஜஸ்ட் உள்ள கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா கேனாட் பி இம்போர்ட்டட். ஆக்சுவலாக அந்த ரெக்கார்ட் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ண எடிட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நீங்கள் எடிட் வீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கவும் முடியும், ப்ளஸ் வீடியோ ட்ரிம் பண்ணிக்கவும் முடியும், வீடியோ ஃபைல்ஸ் ஃபோட்டோ ஃபைல்ஸ் உங்களால் மெர்ஜ் பண்ணிக்கவும் முடியும் கைஸ். பட் ஆட்டோ கேப்ஷன், வீடியோ கம்போசர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் கைஸ் இருக்குது. அப்போது எடிட் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும் உங்களால். கிஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்குது. பட் லைட் வெர்ஷன் ஆட் யூஸ் பண்ணி நீங்கள் இது வந்து பார்த்துக்கவும் முடியும் கைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வாங்க செட்டிங்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு. ஓகே, நான் சொன்னேனே இதில் கொஞ்சம் ஆட்ஸ் வரும் அப்படின்னு. ஓகே, ஆட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது எதில் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆடியோ மட்டுமா ரெக்கார்ட் ஆகணுமா, இல்லை இன்டர்னல் ஆடியோ மட்டும், ஆல்ரெடி இந்த ஃபோனில் என்ன ஆடியோ ப்ளே ஆகுதோ இன்டர்னலாக ப்ளே ஆகுதோ அந்த இது மட்டுமே ரெக்கார்ட் ஆகணுமா, இல்லை இன்டர்னல் அண்ட் மைக்ரோஃபோன் ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். எல்லாம் மியூட்டில் இருக்கணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இடத்துல வந்து நம்ம மைக் சவுண்ட் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஆப் சவுண்ட் எவ்வளோ இருக்கணும்னு உங்களால் இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியல கைஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரீமர் மோட், நாய்ஸ் ரிடக்ஷன் எனேபிளில் இருக்கும். ஆடியோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்டீரியோவா, இது எல்லாமே வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் கைஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்கில் உள்ளே போனீங்கன்னா ஆக்சுவலாக எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் தான். இதில் வீடியோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிக்சல் எவ்வளோ இதில் வைக்கணும், 2Kவா 4Kவா 720 பிக்சல் ஹெச்டிவா எதில் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது வீடியோவோட ரெசல்யூஷன் அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓரியன்டேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரேட்டா அப்படின்றது வந்து சூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல ஓரியன்டேஷன் அப்படின்ற இடத்துல உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா, நீங்கள் டெலிட் பண்ணது ட்ராஸ்லியும் டைம் ரெக்கார்டுன்னு இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல டைம் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது கைஸ். டுட்டோரியல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றலாம் இதெல்லாம் காமிக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுலேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பாஸ் ஸ்டாப் டூல்ஸ் அப்படின்றதுல அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டூல்ஸ் வந்து ஈஸி ஆக்சஸ் மாதிரி இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கவும் முடியும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் வச்சு நீங்கள் வந்து எந்த வாய்ஸ் வேணாலும் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் கைஸ். லைக் சைல்டு வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஃபோல்டிங் பால், இங்கே ஒரு பால் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பால் வந்து உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகே, டூல்ஸை கிளிக் பண்ணி வந்துக்கலாம். ஆடியோ செட்டிங்ஸ் நான் வழக்கம் சொல்லலாம் தான், ஓரியன்டேஷன் போர்ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் இருக்குது. ப்ரஷ் டூல் வழக்கம் போல் நான் சொன்னதான், இது ஜஸ்ட் இந்த மாதிரி வரைகிறதுக்கும் ஓகே இந்த மாதிரி எழுதுறதுக்கும் ப்ரஷ் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் எரேசர் இருக்குது, இது வந்து எரேஸும் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் எரேசர் டூல், இது வந்து நார்மலாக நம்ம எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி எரேஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். உங்களால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்படி ஒரு ஒயிட் போர்டில் எரேசர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஷேப்ஸு இந்த மாதிரி நிறைய இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏரோ இங்கே மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏரோஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றலாம் கைஸ். ஜஸ்ட் வந்து டாட்டா தெரியுது அந்த மாதிரியும் இருக்குது இதில். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணது எல்லாமே அண்டவும் பண்ணிக்க முடியும். இது கலர் சேஞ்ச் பண்ணுறது சைஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது கைஸ் இந்த பெயிண்ட் டூலில். ஓகேங்களா, ஓகே, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வேறு விஷயங்களும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஒரு ஃபைல் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி பேசினது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ரெக்கார்டிங் லிஸ்ட் வந்து பாப்பப் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணலாம், எடிட்ன்ற அப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து எடிட் ஆப்ஷனில் உங்களோட வால்யூம், டெக்ஸ்ட், மியூசிக், ஏஐ கேப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் ஆட் பண்ணிக்கவும் முடியும் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வால்யூம்ன்றது எவ்வளோ குறையணும் இதெல்லாம் உங்களுக்கு எடிட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான் கைஸ். ஓகேங்களா, இந்த சேவ்லேயே கொடுத்துட்றேன், பட் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக தேவையில்லை. ஓகே, எக்ஸிட் டைரக்ட்லி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ இங்கே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆடியோ மட்டுமா ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லை இன்டர்னல் ஆடியோ மட்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ இதில் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து டீநாய்ஸ் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்களா உங்கள் ஜஸ்ட் இது வந்து செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா கீழே டீநாய்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டீநாய்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓகே டீநாய்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும், ஆட் பார்த்தா தான் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அன்லாக் வித் ஆட்ஸ்ன்னு கொடுத்துங்க. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், ஆட்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆட்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீநாய்ஸ் ஆகிட்டு இருக்கு கைஸ், ரவுடிங் ஆகிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னும் 5% தான் இருக்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீடியோவில் உள்ள நாய்ஸும் கிளியர் பண்ணிக்க முடியும் கைஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா, இது வந்து நாய்ஸ் இது. ஓகேங்களா, ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ் ஸ்க்ரீன் ஓகேவா, இந்த மாதிரி நாய்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க
வெளியே வந்துக்குங்க கைஸ். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.